Hi friends, welcome to Jeno Jemica Tasty Samayal. இன்னைக்கு நம்ம வந்து ரிச்சான ஒரு ஹேட் ரைஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். தயிர் சாதம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் வந்து சாதத்தை வந்து நல்லா குலைவாக வடித்து ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குலைவாக இருக்கணும். நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி சாதத்தை. இப்போ அதில் வந்து ஒரு 1லேருந்து 1.5 டீஸ்பூன் வந்து வெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எதுக்காண்டி வெண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். 6 நாள் நம்மளுக்கு வந்து கெட்டி ஆகாது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து வெண்ணெய் ஆட் பண்ணுறோம். வெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து இதில் வந்து 1 கப் வந்து பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 150 ml 100லேருந்து 150 ml பால் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வந்து இப்போயே வந்து நல்லா வந்து நம்மளுக்கு வந்து க்ரீம் மாதிரி இருக்குது. அடுத்து நம்ம இதில் வந்து ஒரு கப் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 200 தயிர் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் சாதத்தோடு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இப்போ நம்ம அதில் வந்து இந்த தயிருக்கு தேவையான அளவு வந்து உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் வந்து நான் உப்பு போட்டு தான் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அதனால் தயிருக்கு மட்டும் உப்பு ஆட் பண்ணி அதையும் நல்லா வந்து கலந்துக்கலாம். பாருங்கள், இப்போயே வந்து நல்லாயிருக்கு, நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து அடுத்து வந்து எடுத்து வச்சுருக்க கேரட்டு, ஆப்பிள், இது திராட்சை இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன வேணுமோ, என்ன மாதிரி பழம் வேணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மாதுளம்பழம் வச்சுருந்தீங்கன்னா மாதுளம்பழம் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து கேரட்டு, ஆப்பிள், திராட்சை இது வந்து ஆட் பண்ணுறேன். அதோடு வந்து ஒரு பாதி வந்து ஆரஞ்சு பழம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இதே வந்து நல்லா வந்து சாதத்தோடு மிக்ஸ் பண்ணிடுங்க. குழந்தைங்க வந்து பழம் காய்கறிகள் சாப்பிட்லேன்னா இந்த மாதிரி கலந்து கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இப்போ வந்து நல்லா வந்து கலந்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம வந்து அடுத்து வந்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு வந்து அடுப்பில் வந்து ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து கடுகுளுந்த பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து 1/2 டீஸ்பூன் வந்து கடலப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகுளுந்த பருப்பும் கடலப்பருப்பு வந்து லைட்டாக வந்து பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 துண்டு இஞ்சி வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 5லேருந்து 6 வந்து முந்திரி பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து அதே மாதிரி வந்து ஒரு 10 கிஸ்மிஸ் பழம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப தயிர் சாதம் வந்து நல்லா வந்து ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து நல்லா வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் கிடைக்கும். எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கலந்து விட்ருங்க. எண்ணெயிலே வந்து லைட்டாக வந்து ப்ரௌன் கலரில் வர வரையும் வந்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஒரு 2லேருந்து 3 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணால் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வரமிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து இதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து ஒரு செகண்ட் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து இதில் நம்ம வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிடலாம். எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே வந்து சாதத்தில் வந்து கொட்டி இதை வந்து கிளறிடலாம். இப்போ இது மேலே ஒரு கையளவு வந்து கொத்தமல்லி இலை வந்து தூவி நல்லா சாதத்தோடு வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து ரிச்சான க்ரீமியான ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து நம்மளுக்கு வந்து கர்ட் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குழந்தைகளுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். இப்போ தான் எங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.